யாரு? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. தோட்டம் கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி. ஐயோ, அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. எப்படி திமுக சொல்லுச்சா பட்டியல் சமூகத்துல ஒரு பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க, தமிழெல்லாம் தூய்மையா பேசுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மேயராக்கோன்னு. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல வர்ற வெளியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாது. சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிருமேங்கிற பயத்துல தான் சீக்கிரம் அந்த பயம் எனக்கு இருக்கு. அந்த நமக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல, தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வடச்சென்னையில இருக்கேன், அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை. அந்த நமக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல. சும்மா இருக்கா, ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாம சொல்லுங்கண்ணே. அட ஏடா கவிஞான விஷயத்தை போட்டு ரொம்ப கிட்டுறியா? இல்ல, மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் புக்ஸ பத்தி என்ன தெரியும். எனக்கு ஒரு சிரிப்பா வந்துருச்சு. பெண்ணியன் அடிமையானாலும் பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு, அடிமையாக வாழ்வது எப்படின்னு. திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம், கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. கொசு விக்கிறன், கொசு விற்பதற்கு சென்னையில ஒரு மேயர் கொசு வழங்குறாங்களாமா. மக்கள்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ராலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். போய் பார்த்தது யாருன்னா அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா சேகர் பாபு. சேகர் பாபுக்கும் தூய்மை பணி செய்யக்கூடிய இந்த துறைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பஞ்சாயத்துல வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கா, ஐயாவும் மேயர் பிரியாவும் தான் போவாங்க. சென்னை வெள்ளத்தை வந்துகிட்டு இருக்கா, மேயரும் ஐயா சேகர்பாபும் தான் போவாங்க. தூய்மை பணி பிரச்சனையா 1:30 மணி வரைக்கும் சேகர்பாபும் அம்மா பிரியாவும் தான் போவாங்க. பிரிய மாட்டாரு. கட்டிப்பிடிச்சாப்ல விட்டுருமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அவ்வளவு போராட்டம் நடந்தால் அவர் போய் நின்று பிரியத்தோட நின்று எல்லா வேலைகளையும் அவர் பார்ப்பாரு. நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, எப்படி வளர்த்துருக்காங்க. இதே திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குப்பால்ற ஜனம், சஸ்போன் கிளீன் பண்ணுற ஜனம் எல்லாருக்கும் வந்து நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, ஓட்டு போடுங்க சொன்னாங்களா? நான் செஞ்சேன். நீ சொன்னதை செஞ்சியா? செய்யலை. முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ. எனக்கு சொன்னதுக்கு மாறா நீ எவனா கூட போய் போட்டு வந்த பத்தியா ஒப்பந்தம், அதுபடி நீ இன்னைக்கு செயல்பட்டு வந்திருக்க. நம்ம சென்னைக்கு மொரவாசல் செய்யறோம், இவர் அதானிக்கோ அம்பானிக்கோ மொரவாசல் செஞ்சுக்கிறார். இனிமே இந்த ஜட்டி காய போடுறது அது எங்க வேணாலும் காய போடுங்க. முடியல தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள கொண்டாடுறேன். இந்த ஃபேனை போடுறது போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். பிரைட் ஆஃப் சென்னைன்னு ஓடுறான் காசா கிராண்டாவும்
ஜி ஸ்கொயரும். யாரா பிரைட் ஆஃப் சென்னை? இவங்க தான் பிரைட் ஆஃப் சென்னை. நம்ம தான் சென்னையோட பெருமை. எங்க இருந்தோ வந்த காசாகிரண்டு அவன் பிரைட் ஆஃப் சென்னையா? அப்ப இந்த பிரைட் ஆஃப் சென்னைக்கு யார் போறாருன்னா நம்ம உதயநிதி போறாரு. மேயர் பிரியா சொல்றாங்க, இவங்களா கூட உட்கார்ந்து எங்க சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ சோர் துண்ணாரு, டீ குச்சாரு. சோறா தானே துண்ணாரு, டீயா தானே குச்சாரு, வேற எத்தையும் துண்ணலையே. சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. அது ஒரு தொண்டை கட்டி இருக்கு போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நாங்களாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறத வெளியே வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் ஜாதி. நாங்களாம் ஒண்ணா உட்காந்து பேசுவோம், அதுதான் ஜாதி. பேசுறவங்க யாரு? முற்போக்குவாதிகளை பேசுவாங்க. ஒரு பண்ணி கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு செய்தி. ஆனா மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம். நாங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. ஒரு மேயர் உரமா இருக்கிறாங்க இங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. 57ல கண்டுக்கவே இல்லை. இங்க இருக்கிற மொழியாரும் வன்னியரும் நாயுடோ ரெட்டியோ கண்டுக்கல. இதே பறையரும் அருந்ததியரோ பல்லரம் தான் ஓட்டு போட்டு உனக்கு 15 சீட்டு குத்தான் சென்னையில. அதுக்கப்புறம் தான் சென்னையில உனக்கு வந்து அட்ரஸே கிடைச்சது. அட்ரஸ் இல்லாத சுத்தி இந்த பசங்க. அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்பா அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களப்பா இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? 1.5 பக்கத்துக்கு லெட்டர் எழுதினாரு. எழுதி என்ன கேட்டாரு? இது நியாயமா, அடுக்குமா, சட்டம் இருக்குது, அரசமைப்பு இருக்குது, கோர்ட் இருக்குது, நிதி இருக்குது, நிர்வாகம் இருக்குது, எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் மறந்துடுறாரு. என்ன பேச்சு பேசுன கெடா வெட்டுறப்ப என்ன பேசுனா ஞாபகம் இருக்காயா? ஐயோ ஆட்டோ வெட்டுறாங்க, இதை வெட்டுறாங்க, அன்சிவிலைஸ்டு பீப்புளா சொல்லிட்டு போயிட்டு. பாவம், அவரை குறை சொல்ல முடியாது, மறதி போல. அப்பப்போ ஞாபகப்படுத்தணும், தம்பி ஏந்திருப்பா. துப்புறாங்கறல என்ன விட 2 வயசு மூத்தவன் சொல்றான்ல, துப்பி தொலையேண்டா. அவர் போட்டோ மட்டும் எடுப்பாரு. போட்டோ ஆப்டிக்ஸ் தான். துணை முதல்வருக்கு அரசியல் அறிவே கிடையாது. துணை முதல்வருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, துணை முதல்வர் பொறுத்த வரைக்கும் போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க நல்லா இருக்கோம்னு காட்டிக்கிறோம். இப்போ துணை முதல்வர் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன், என்ன பட்ஜெட்னு சொல்லுங்களேன், இவங்க ஏன் சண்டை இவங்க போட்டோ பண்றாங்கன்னு கேளுங்கன்னா கூட துணை முதல்வருக்கு சொல்ல தெரியாது. பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு? வெறும் டுபாக்கூர் பாத்தேடா, அவன் யாரையோ ஒத்துட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார். நானும் தேடுனுக்கிறேன் 7 நாளா. அந்த உங்கள் யாருடான்னு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.